நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்டர் உருப்படாதவன் சேனல். நம்ம ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நானும் உங்களை மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் தான். எனக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது. நானும் உங்கள் கூட சேர்ந்து படிக்கிறேன். அதுக்கான ஒரு களம் தான் இது. நம்ம சேர்ந்து படிக்கலாம். நான் என்ன நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோனோ அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது என்னென்னா 6th ஸ்டாண்டர்டில் சயின்ஸு அளவீடுகள். இந்த ஃபஸ்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமில் அளவீடுகள். நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன். ஸோ இது ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த புக்கு ஃபுல்லாக போய் படிக்கிறது நோட்ஸ் வரையும் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா ஒன் டைம் படித்தாலும் போதும். ஒரு ஈஸியாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தொடர்ந்து பாருங்கள். ஸோ 6th யூனிட் சயின்ஸு அளவீடுகள். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் அளவீடுகளில் எஸ்ஐ முறையில் அடிப்படை அலகுகள். சரிங்களா? அதாவது எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டம், டி இன்டர்நேஷ்னல். அது எப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 7 அடிப்படை அலகுகள் இருக்குது. என்னென்னா வெப்பநிலை டெம்பரேச்சருக்கு கெல்வின், தொலைவு மீட்டர், மின்னோட்டம் ஆம்பியர், காலம் வினாடி, பொருட்களின் அளவு மோல், நிறை கிலோகிராம், ஒளிச்செறிவு கேண்டிலா. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. ஸோ எஸ்ஐ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை, தொலைவு, மின்னோட்டம், காலம், பொருட்களின் அளவு, நிறை, ஒளிச்செறிவு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் யூனிட். இதை வச்சுட்டு மற்ற டெவலப் பண்ணலாம். 7 அடிப்படை அலகுகள். ஸோ நல்லா பார்த்துங்க. 7 அடிப்படை அலகுகள், அதோட யூனிட்டு, அதோட சிம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது முதல்ல அளவீடுனா என்ன அப்படின்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு. அதாவது இப்போ கிலோகிராம்னால் நமக்கு ஒரு கிலோ இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இலக்கல் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு தெரியாத ஒரு கேஜி அளக்கிறது இது 1 கிலோ இருக்குது, இது 1/2 கிலோ இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அளவீடு. ஓகேங்களா? அளவீட்டில் 2 பகுதி இருக்கும். அதாவது எண் மதிப்பு இருக்கும், அலகும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ 1 கேஜி அப்படின்னா எண் மதிப்பு என்ன? 1. அலகுன்றது கேஜி. ஸோ ஒரு அளவீடுனாலே அதுக்கு 2 பாகங்கள், அதுக்கு எண் மதிப்பும் இருக்குது, அலகும் இருக்குது. அளவீடுனா என்ன? தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத, இது 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. அளவீடுக்கு எண் மதிப்பு, அலகு ரெண்டுமே உண்டு. ஓகேங்களா? இது அடுத்து நீளம். ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஓகேங்களா? 2 தொலைவு, அதாவது இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இந்த 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு எப்படி அளக்கலாம் அப்படின்னா நீளம். நீளத்தின் அலகு மீட்டர், எம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ நமக்கு தெரியும், நம்ம சின்ன படிச்சிருப்போம். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொன்னால எஸ்ஐ முறை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இதில் இப்போ அதாவது நம்ம புக்கில் படிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படித்தா நம்ம தேவையில்லாத அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. சோதனைகள் அது இது திருப்பி கொடுத்து அதெல்லாம் வேண்டாம். நமக்கு அதில் நோட்ஸ் மாதிரி எடுத்து படித்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேப்பர் கூட வராதுங்க. இந்த யூனிட்டை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு இது முடிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம அடுத்தது போகலாம். இல்லை நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், கேஜின்னு சொல்லுவாங்க. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர்டு, எம் ஸ்கொயர்டு. அதாவது அடிப்படை அலகு மீட்டர், அதில் தான் நம்ம பரப்பளவு பருமன் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப். அடுத்தது நம்ம இது ஆஸ் யூஷுவல் இது தான் நமக்கு டெசி, சென்டி, மில்லி, நேனோ, கிலோ இதெல்லாம் பாருங்கள். எல்லாமே இது 10 அடிப்படையாக வச்ச அளவு தான். பாருங்கள், டெசினா 10⁻⁻1, சென்டினா 10⁻², இது மில்லினா 10⁻3, நேனோனா 10⁻9. ஸோ இந்த மாதிரி. அடுத்து அளவீடுகள் துல்லியமாக இருக்க வேண்டும். அப்படியே தான் 0லேருந்து மெஷர் பண்ணணும். நம்ம ஸ்கேலை சம்டைம் வச்சு மெஷர் பண்ணுறப்போ 1லேருந்து மெஷர் பண்ணால் அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்போவுமே எந்த ஒரு அளவீடு இருந்தாலும் சுழியிலேருந்து அளவிட வேண்டும். ஓகேங்களா? அடுத்து இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோணங்களின் வழியாக பார்க்கும்போது ஏற்படும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி. உதாரணமாக இப்போ நம்ம எப்போவுமே செங்குத்தாக வச்சு பார்க்கணும். அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு எப்படி தெரியும்? உதாரணமாக ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா 2.8 சென்டிமீட்டர், 3.2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி மாறும். இப்போ நமக்கு உண்மையான வேல்யூ 3, அது 3.2 அந்த மாதிரி மாறத்தை இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்புள்ளின் அளவு. இப்போ ஒரு கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சின்ன சின்ன உள்ள பருப்பொருள் இருக்கு இல்லையா? அதுதான் நிறை.
எடை என்பது வேறு, நிறை என்பது வேறு. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நிறைனா மாசு, எடைனா வெயிட்டு. ஸோ அந்த நிறையின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் வந்து எடை. அதான் வந்து நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துக்கணும். இது முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. எடையும் நிறையும் எப்போவுமே நேர்த்தகவில் இருக்கும், ஓகேங்களா. ஆனால் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. எனினும் நிறை சமம். நல்லா பார்த்துங்க, ஈர்ப்பு விசை குறைவு. எப்போவுமே இது எடையும் நிறையும் ப்ரொபோர்ஷனல், அதாவது நேர்த்தகவில் இருக்கும். ஆனால் பூமியில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும், நிலவில் கம்மியாக இருக்கும். அதாவது எவ்வளோ இது இருக்குன்னா 6ல் 1 மடங்கு தான் இருக்கும். புவியில் 6 மடங்கு இருக்குன்னா இதில் வந்து ஈர்ப்பு விசை 1 மடங்கு தான் இருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ நிறையின் எஸ்ஐ அலகு அப்படின்னா அது கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஸோ அதே தான், நமக்கு வந்து ஒரு அடிப்படை யூனிட் வந்து ஒன்று வச்சுக்கணும். அதை வச்சுட்டு மற்ற எல்லாம் டெவலப் பண்ணுறது தான் ஈஸியான ஒரு இது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தராசு பற்றி பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு இது பேசிக்கும். இப்போ இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு துல்லியமான ஒரு எடை வேணும், கரெக்டான ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா மின்னணு தராசு, அதாவது எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து மின்னணு தராசு. அடுத்து காலம் வந்து முன்னாடி மணல் கடிகாரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சூரிய கடிகாரம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து அனலாக் கிளாக்ஸ் இருக்குது, அடுத்த டிஜிட்டல் கிளாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வச்சு நம்ம காலங்களை இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் யூனிட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மேலே 2-3 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இதில் சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஓடோமீட்டர். அப்படின்னா தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவின் அந்த வேகத்தை எவ்வளோ மணிக்கணும், எவ்வளோ கிலோமீட்டர் கடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஓடோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க, வேகமானியில் எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு ஓடோமீட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து மெட்ரிக் அலகுமுறை வந்து 1790 ஃப்ரெஞ்சுக்காரர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மெட்ரிக் அலகுமுறை 1790. இதெல்லாம் படிச்சிங்க, எக்ஸாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓடோமீட்டர் அப்படின்னா எவ்வளவு தொலைவு, நல்லா புரிஞ்சுங்க, வேகத்தை இல்லை, எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு பேர் ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரிக் அலகுமுறை வந்து 1790 ஃப்ரெஞ்சுக்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நீளத்தை அலகு, இப்போ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதை வந்து கண்டுபிடிச்சவர் வில்லியம் ஃபெட்வெல் என்ற அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து இந்த யூனிட்டில் முக்கியமானது இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஃப்ரான்ஸ் அதில் செவ்ரஸ் என்ற இடத்துல வந்து இந்த பிளாட்டினம் இரிடியம் அதாலான ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு உலகத்தட்டு. இது எப்படின்னா 1889 வச்சுருக்காங்க. ஸோ அதோட வெயிட் என்னவோ அதுதான் வந்து 1 கிலோ அப்படி நம்ம சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இது ஃப்ரான்ஸ் நாடு, உலக எடை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். அதில் வந்து ஒரு கம்பி வச்சுருக்காங்க, எதால் இருந்தால் பிளாட்டினம் இரிடியம். அது வந்து 1889 வச்சுருக்காங்க. அதோட வெயிட் என்னவோ அதுதான் 1 கேஜிக்கு சமம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் டெல்லியில் இருக்குது, நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். அதோட ஒரு சேம் யூனிட் ஒன்று நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி டெல்லியில் இருக்குது. இதில் வந்து இன்னொன்று வந்து ஒளியாண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கெலாம் வந்து கிலோமீட்டர் மீட்டர் அந்த மாதிரி சொல்கிறோம். பட் வானியல் அந்த அஸ்ட்ரானமி இதெல்லாம் என்னென்னா ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒளியாண்டு என்ன அப்படின்னா ஒளி ஒரு ஆண்டில் கலந்து செல்லும் தொலைவு. ஸோ இதுதான் வந்து ஒளியாண்டு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இவ்வளோ பெரிய புக்கு நம்ம படிக்க வேண்டாம், இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் முக்கியமான தகவல்கள். ஸோ எப்போவுமே நோட்ஸ் எழுத படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.